வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட போட்டு அடிச்சுட்டாங்க. ஏதோ ஒண்ணும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்ல. நேத்தே எதிர்பார்க்கப்பட்டது தான். இத பத்தி நேத்தும் நம்ம விரிவா வந்து பேசியிருந்தோம். ட்ரம்போட வாயால நேத்து நம்ம மார்க்கெட் ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்திருந்தது. பட் இது நிலைக்கக்கூடியதில்ல. ஏன்னா, என்னென்ன இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த இஷ்யூ எதுவுமே வந்து சால்வ் ஆகல. ஆனா, விரைவில் இதெல்லாம் சால்வ் ஆயிரும் அப்படின்ட்டு ட்ரம்ப் வந்து ஒரு பேச்ச போட்டிருந்தாரு. அந்த பேச்சுக்கு நம்ம மார்க்கெட்டும் ரியாக்ட் பண்ணியிருந்தது. ஆனா, ஸோ அது நடக்காது. அது இப்போதைக்கு நடக்காதுங்கிறத பற்றியெல்லாம் நம்ம விரிவா வந்து பேசியிருந்தோம். நடக்கவும் இல்ல. பட் இருந்தாலும் மார்க்கெட் ஏறி இருந்தது. க்ரூட் ஆயிலோட விலை குறைஞ்சிருந்தது. ஆனா, இன்னைக்கு எல்லாமே திரும்ப தலைகீழா மாறிருச்சு. க்ரூட் ஆயில் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு 5, 6% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. அதே மாரி மார்க்கெட் பார்க்கும்போதும் நல்ல ஒரு சரிவு குடுத்திருக்கு. நிஃப்டி நேத்து ஏறுனத விட இன்னைக்கு டேல அதிகமா இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 320 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் போயிட்டுருக்கு. ஏறும்போது வேடிக்கை பார்க்கணும், இறங்கும்போது வாய்ப்பை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு தொடர்ந்து நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி டேலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சான்ஸ் தான் நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டுருக்கு. நான் இன்றைக்கி சில இடத்த ஃபோக்கஸ் பண்ணேன். ஒன்று ஹெச்யூஎல், அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், நெக்ஸ்ட் இன்றைக்கி டேல கோல்கேட்டை போட்டு பொல பொலன்னு பொளந்துருக்காங்க. பட் நான் போய் தேடி பார்த்தேன் ஏதாச்சும் செய்தி இருக்கா அப்படின்ட்டு. எந்த ஒரு செய்தியும் எனக்கு வந்து சிக்கல. ஆனா இன்னைக்கு டேல கோல்கேட் மரண அடி வாங்கியிருக்கு. 6%க்கு மேலான ஒரு இறக்கம். ஸோ கோல்கேட்ட இன்னைக்கு நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஜோதி லேப் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். ஜோதி லேப்பும் கொஞ்சம் குறைவா தான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஹெச்யூஎல் பார்க்கும்போது கொஞ்சம் குறைவா தான். டிசிஎஸ் அண்ட் இந்த கோல்கேட் மட்டும் கொஞ்சமா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்னுடைய ஒரு ஃபோக்கஸ். இன்னும் சில பங்குகள் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் விரைவில் ஆப்பர்ச்சுனிட்டி தரும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நேரத்தில சில பேருக்கு ஓட கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டும் இருக்கேன். என்ன கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்குன்னா, "என்னங்க மார்க்கெட் இறங்குது என்கிட்ட காசு இல்ல" அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய நிதி நிலைமை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாரி இருக்கும். ஸோ நம்ம நிதி நிலைமைய நம்ம தான் வந்து டெஃபினட்டா பிளான் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாரி நான் என்கிட்ட வந்து நிதி நிலைமை குறைவா தான் இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் உச்சத்தில இருக்கும்போது நம்மளுடைய ஆசைகள கட்டுப்படுத்தி, இப்போதைக்கு மார்க்கெட்ல எதுவும் வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடோட நம்ம இருக்கணும். ஸோ இத பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கட்டுப்பாடோட நம்ம இருந்தோம்னா, கண்டிப்பா மார்க்கெட்ல இந்த மாரியான ஒரு டவுன் சைட் வரும்போது, நம்ம மார்க்கெட்ல எப்பவுமே முதலீடு பண்ணாம இருப்போம். ஸோ டவுன் சைட் வரும்போது நம்ம பாட்டுக்கு ஒரு நல்ல பணத்த பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து முதலீடு பண்றதுக்கு வசதியா இருக்கும். ஸோ நம்ம ஆசையில மார்க்கெட் பீக்ல இருக்குதோ, எதுல இருக்குதோ தொடர்ந்து நம்ம வாங்கிட்டே இருந்தோம்னா, பங்குகள் இந்த மாரி அட்ராக்டிவா வரும்போது நம்மளால அதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ சில பேர்லாம் இன்னும் கூட கேள்விகள் கேட்கலாம். "என்னங்க நீங்க மட்டும் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோதாங்க வாங்குவீங்க?" அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா, இதே மாரியான கேள்வி எப்ப இருந்ததுன்னா, ஒரு 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இருந்தது. அதுல என்ன இருந்ததுன்னா, "என்னங்க எப்ப பார்த்தாலும் நியூஸ பத்தியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த ஸ்டாக்கையும் ஃபோக்கஸ் பண்றத பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களேன்னு" தான் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். ஸோ இது வெறும் ஜஸ்ட் நியூஸ் சேனல் அப்படின்ட்டும் கிரிட்டிசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அந்த டைம் நம்ம பொறுமையா இருக்க வேண்டிய நேரம். அத பலரும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்க ரெடியா இல்ல. ஏதோ ஒண்ணு வாங்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. "என்ன எதையும் வாங்க மாட்டேங்கிறான்" அப்படின்ட்டு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. ஆனா, இப்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவங்கலாம் இப்ப கண்டிப்பா நம்ம சேனல ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ, இப்ப என்கிட்ட வாங்க காசு இல்லன்னு நெனைக்கிறவங்க கூட, ஃபியூச்சர்ல நம்ம சேனல ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அந்த டைம்ல இவங்க எப்படியோ காசு ரெடி பண்ணிருவாங்க. ஆனா, பங்குகள் திரும்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றத்த வந்து குடுத்திருக்கும். அகைன் தவறான முடிவ பண்ணுவாங்க. ஸோ, இது தொடர்ந்து சைக்கிளாட்டம் வந்து போய்க்கிட்டே இருக்கும். ஸோ, ரொம்ப தவிர்க்கணும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நம்ம என்னைக்கு பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றோமோ, அன்னைக்கு பலரும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவசரப்பட்டுட்டு இருப்பாங்க. நம்ம கூட தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இது ரொம்பவே வந்து நல்லா தெரியும். ஏன்னா, இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு நான் இந்த மாரியான கிரிட்டிசிசத்தெல்லாம் தாங்கிட்டு தான் வந்து வந்துட்டுருக்கேன். பட் என்ன பண்றது? ஸோ பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. பட் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆயிட்டே இருக்கு. ஸோ தொடர்ந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பது மட்டும் தான் நம்ம வேல. ஸோ ஒன்ஸ் மேபி மார்க்கெட் திரும்ப மேல ஏறுச்சுன்னா, அந்த டைம்ல உட்காந்து ஜாலியா அடுத்த கட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். பட் இப்போதைக்கு நம்ம ஒரு கஷ்டமான காலத்துல இருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா மனசுல வச்சுட்டு, கையில இருக்கக்கூடிய ரிசர்வ பக்காவா யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ சேலரியில சேவ் பண்ணக்கூடிய நண்பர்களும் நெறைய பேர் இருப்பாங்க. அதையும் எஃபிஷியன்ட்டா வந்து சேவ் பண்ணி பக்காவா அலோகேட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ லிக்விட் ஃபண்ட முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா உடைங்க. டக்கு டக்குன்னு உடைச்சு எல்லாத்தையும் தூக்கி முடிச்சு வச்சுறாதீங்க. ஸோ ஸ்லோவா உடைங்க. இடைப்பட்ட டைம்ல சேலரியிலருந்து வரக்கூடிய சேவிங்ஸையும் கரெக்ட்டா முதலீடு பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். இதத்தான் நான் வந்து பண்றேன். அத இந்த இடத்துல நான் டிஸ்கஸும் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இன்னைக்கு டேல பல பங்குகள் பற்றியான அப்டேட்லாம் வந்து இருக்கு. அதெல்லாம் ஒண்ணொண்ணா பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்ல, அ இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா, சில பங்குகள் எல்லாம் வந்து நல்ல ஏற்றத்தையும் வந்து குடுத்துருக்கு. ஸோ என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த எல்பிஜி பற்றியான ஒரு அப்டேட் நேத்து நம்ம பேசியிருந்தோம். இந்த எல்பிஜி கேஸ் புக் பண்றதுக்கு ஃபோன் பண்ணா ஃபோனே போகல அப்படின்ட்டு. பட் நம்ம
ஆப்ல போய் புக் பண்ணா புக் ஆயிருது. ஸோ என்னோட ரிலேட்டிவ் வந்து எனக்கு பண்ணி குடுத்தாங்க. ஸோ புக் ஆயிருச்சு. நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ஒர்க் ஆகல. ஸோ ஒரு வழியா புக் ஆயிருச்சு. மேபி யாராச்சும் புக் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஆப்ல போய் புக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து புக்கிங் ஆயிரும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். கொஞ்சம் கேஸோட விலையும் வந்து ஏறிருச்சுன்னு நான் நெனைக்கிறேன். 940யோ என்னமோ நான் நெனைக்கிறேன். 940 கிட்ட வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரு ரூ. 60 கிட்ட கேஸ் விலை ஏறியிருக்கு. ஸோ ஏறினாலும் பரவால்ல, கொண்டு வந்து குடுத்துருங்க அப்படிங்கிற மாரியான ஒரு மனநிலைமை தான் எனக்கு வந்து இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்குன்னா, ஸோ கனடா பார்த்தீங்கன்னா, எல்என்ஜி வந்து நமக்கு குடுக்க போறதா, ஆஃபர் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இப்போதைக்கு பெரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாரியான ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா, நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா பார்க்கப்படுது. அடுத்தது அதானி, டோட்டல் கேஸ் உட்பட கேஸ் நிறுவனங்கள் இன்னைக்கு டேல சூப்பரான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. இந்த அ அதானி டோட்டல் கேஸ் கிட்டத்தட்ட 20% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஐஜிஎல், ஜிஎஸ்பிஎல், குஜராத் கேஸ் போன்ற பங்குகள் எல்லாம் இன்னைக்கு டேல ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில ஐஜிஎல் பற்றி அதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கேஸ் செக்டார் பத்தி நம்ம இப்ப தான் 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அதில ஐஜிஎல்லோட நிலைமை என்ன? ஸோ அதில என்ன பண்ணுவேன் நான் அப்படிங்கிறத பேசியிருந்தேன். ஜிஎஸ்பிஎல் பற்றியும் நான் பேசியிருந்தேன். ஆனா, திரும்ப வந்து ஐஜிஎல்ல பத்தி பேசுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பேசி 2 நாள் தான் ஆச்சு. ஸோ தயவு செஞ்சு போய் அத செக் பண்ணி பாருங்க. ஸோ செக் பண்ணாம தினம் தினம் நான் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். போஸ்ட் பண்ணி ஒரு நாள் நீங்க அந்த வீடியோவ பார்க்காம, அடுத்த நாள் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோல வந்து இத டிஸ்கஸ் பண்ணுங்க, அத டிஸ்கஸ் பண்ணுங்கன்னா ஒண்ணும் சொல்ல முடியாது. இதே தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இத பற்றி இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடின்னா ரொம்ப நாட்கள் கூட இருக்காது. ஒரு 1 வீக் கூட இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் வீடியோவ போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஆன்சர் கிடைக்கும். அதே தான் பெட்ரோநெட், எல்என்ஜி, கெயில் போன்ற நிறுவனங்கள் எல்லாத்தையுமே வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தான். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே. ஸோ தினமும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்டாக்ல நம்மளால டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அடுத்தடுத்து என்ன எங்க நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே தான் வந்து இருக்கணும். ஸோ அதனால ப்ளீஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதுவும் மிகப்பெரிய ஒரு அப்டேட்ன்னு வந்து சொல்லலாம். இத்தன நடந்தும் கூட இன்னைக்கு டேல ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 1.25% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ரிலையன்ஸ் வந்து யுஎஸ்ல ஒரு ரிஃபைனரி அமைக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு சின்ன ரிஃபைனரி எல்லாம் இல்ல. $300 பில்லியன் முதலீடு பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. $300 பில்லியன் உன்கிட்ட எங்கடா இருக்கு? அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. ஸோ பார்ப்போம். உடனே வந்து இந்த முதலீடு, அதாவது இந்த புது ரிஃபைனரி வந்து ஓப்பன் ஆகுறது நடக்குமா? இல்ல இப்போதைக்கு வெறும் ஸ்டேட்மெண்ட்டா இத குடுத்துருக்காங்களா? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாரி இதில அமெரிக்காவும் ஏதாச்சும் பணத்த போடுறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஆனா மிகப்பெரிய ஒரு ரிஃபைனரி, அது மட்டும் இல்ல 50 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கால அமையப்போற ஒரு ரிஃபைனரியா ரிலையன்ஸோட ரிஃபைனரி இருக்க போதுங்கிற ஒரு டேட்டாவும் ட்ரம்ப் கிட்ட இருந்து வந்திருக்கு. பார்ப்போம் நடக்குதா? இல்ல வழக்கம் போல ட்ரம்ப் வாயில வடை சுடுறாராங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது ஒரு பிக் நியூஸ். பட் இதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் மார்க்கெட்ல ஏற்படல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் கிட்ட இருந்து இன்னொரு நியூஸ் என்னன்னா, ஸோ இப்போ இந்த டொமஸ்டிக் எல்பிஜி அந்த கேஸ் சப்ளைய வந்து உறுதிப்படுத்துறதுக்காக ரிலையன்ஸ் வந்து அவங்க புரொடக்ஷன பூஸ்ட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் பெரிய அளவுக்கு டொமஸ்டிக்க வந்து ஃபோக்கஸ் பண்ற மாரி தான் நாங்க இன்னும் வந்து வேலை செய்ய போறோம். ஏன்னா, நம்ம நாட்டுல தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது. இதுக்காக கவர்மெண்ட்டோட இணைஞ்சு நாங்க வேலை செய்ய போறோம் அப்படின்ட்டு ரிலையன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது ரிலையன்ஸ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. நமக்கும் கேஸ் தட்டுப்பாடு ஏற்படாம இருந்ததுன்னா சந்தோஷம் அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது, ஸோ இன்னைக்கு டேல இந்த பிவிசி கம்பெனிஸ், இந்த சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் பைப்பு கம்பெனி, பிளாஸ்டிக் பைப் கம்பெனி எல்லாம் டேல நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. சுப்ரீமு, ஆஸ்ட்ராலு, பிரின்ஸ் பைப் போன்ற நிறுவனங்கள் நல்ல ஏற்றம். என்ன ரீசன்னா, இந்த பிவிசியோட ரேட் வந்து ஏறி இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. என்னங்க ரா மெட்டீரியல் காஸ்ட் ஏறி இருந்தா இறக்கத்தானே செய்யணும் அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஏற்படலாம். ஆனா இப்ப என்னன்னா, ஸோ இந்த பிவிசியோட ரேட் ஏறுறதுனால பைப் விலையும் ஏறும் அப்படிங்கிறதுனால, ஸ்டாக்கிஸ்ட் எல்லாம் வந்து அதிகமா இந்த க ப்ராடக்ட்ட வாங்கி இருப்பு வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த பங்குகள வந்து ஏத்தியிருக்காங்க. பார்த்தீங்களா? என்ன மாரியான கட்டுக்கதையெல்லாம் வந்து கட்டி விடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ எப்படியும் விலை ஏறுனா அத வந்து பாஸ் ஆன் பண்ண தான் வந்து போறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவங்க கிட்ட ஸ்டாக்கும் இருக்கும். பட் அதிகப்படியா ஸ்டாக் வச்சுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த பங்குகள ஏத்தியிருக்காங்க. சரி என்னதான் நீ பண்ற அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு முக்கியமான செய்தி. அது என்னன்னா, ஜல் ஜீவன் மிஷன். ஸோ இந்த அனைவருக்கும் எல்லா கிராமத்துக்கும் குடிநீர் இணைப்ப வந்து வழங்குறதுக்காக கிட்டத்தட்ட 8,00,000 கோடி வரைக்கான ஒரு 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 ஸ்பெண்டிங் வந்து நடக்க போறதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. இதுல பாதி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும், பேலன்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் பண்ண போறதாவும் தகவல் வந்திருக்கு. இதனால ஸோ சில கம்பெனிஸ் எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்கு. ஸோ நம்ம சக்தி பம்ப் எடுத்துக்கலாம். இன்னைக்கு டேல ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. அதே மாரி இந்த
ஒஸ்வால் பம்ப் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கான ஏற்றத்தை வந்து குடுத்துருக்கு. ஸோ இன்னும் பல பங்குகள் என்சிசி போன்ற பங்குகள் உட்பட நெறையா பங்குகள் இன்னைக்கு டேல நல்ல ஏற்றம். ஜிண்டால்ஸா பார்க்கும்போது இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட 15% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஜல் ஜீவன் மிஷன் தான் ஒரு மெயினான ரீசனா இருக்கு. 2028க்குள்ள ஒரு பெரிய ஒரு டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே இதன் மூலம் உருவாக்க போறதாவும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதனால பங்குகள் நல்ல ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துருக்கு. பட் இது ஒரு நாள் ஹைப்பா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நெனைக்கிறேன் நெனைக்கிறேன். பட் மார்க்கெட்ல மேபி ஒரு சரிவு ஏற்பட்டாலும் ஏற்படலாம். ஏன்னா இப்போதைக்கு கண்டிஷன் சரியில்லைல்ல மார்க்கெட்டு. தொடர்ந்து இறக்கமாவே வந்து இருந்துட்டுருக்கு. மேபி இது பாதிச்சாலும் பாதிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஒரு நாள் ஏறி இருக்கு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உடனே எல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுமா? இல்ல இதுல ஏதாச்சும் மாற்றம் வருமா? அப்படின்ட்டுலாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். பட் இந்த செய்தியினால இந்த பங்குகள் எல்லாம் இன்னைக்கு டேல ஒரு நல்ல ஏற்றத்த வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. அடுத்தது ஸோ பாரத் ஃபோர்ஜ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. பாரத் ஃபோர்ஜ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃப்ரான்ஸை சேர்ந்த ஒரு இந்த ஏரோப்ளேன் காம்போனன்ட் செய்யக்கூடிய நிறுவனத்து கூட ஒரு கொலாபரேஷன் பண்ணி நம்ம நாட்டில் இந்த ஏரோப்ளேனுக்கான காம்போனண்ட்டை வந்து உருவாக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாரத் ஃபோர்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான செய்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸோ இப்போ இந்த ஃபார்மால பார்த்தீங்கன்னா, ஒரு 5000 கோடி வரைக்கி ஒரு எக்ஸ்போர்ட் லாஸ் வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாரி ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு இங்க பெருசா வந்து அதாவது கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட இந்தியாவோட மொத்த ஏற்றுமதியில ஒரு 5.5% வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு தான் வந்து ஏற்றுமதி பண்ணிட்டுருக்கோம். ரெவென்யூல மொத்த வருமானத்தில இது பார்ட்டிசிபேட் பண்ணுது. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. ஏன்னா இப்போ எந்த விதமான போக்குவரத்தும் இல்ல. அங்க காய்கறி விலை ஏறிருச்சு. எல்லாம் ஏறிருச்சு. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, முட்டை விலை அநியாயத்துக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு முட்டை பார்த்தீங்கன்னா, வெறும் ரூ. 4க்கு வித்துட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரூ. 6 வந்து வித்துட்டு இருந்தது. இப்போ வெறும் ரூ. 4 வந்துருச்சு. காரணம் யுஏஇ பார்த்தீங்கன்னா, நம்ம நாடு உட்பட பல நாடுகளிடமிருந்து முட்டை வாங்குறத வந்து நிறுத்துனாங்க. இத பற்றி நம்மளே டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஒரு இதுவும் வந்து இந்த வீக்கெண்ட்ல தான் பேசியிருந்தோம். இப்போ முட்டை விலை அதிரடியா வந்து சரிவடைஞ்சிருச்சு. இது இந்த கன்சியூமர்ஸ பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்ல விஷயம் தான். பட் இந்த ப்ரொடியூசர பொறுத்தவரைக்கும் டெஃபினட்டா இது ஒரு கெட்ட விஷயம் தான். ஸோ என்ன பண்ண முடியும்? ஒருத்தருக்கு நல்லதா இருந்தா, அது இன்னொருத்தனுக்கு டெஃபினட்டா கெட்டதா தான் வந்து இருக்கும். பட் இப்போ இதனால இப்ப இந்த ஃபார்மா இண்டஸ்ட்ரியும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. பட் எத்தன நாட்களுக்கு இதுன்ட்டு தெரியல. ஸோ கேர்ஃபுல்லா வந்து இருப்போம். ஸோ இந்த வீடியோவோட அ இறுதியா நம்ம என்னத்த வந்து முக்கியமா இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசணும்னா, கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிய கரெக்ட்டா வந்து யூஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்து மார்க்கெட் ஏறுனதுக்கப்புறம் திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னா டெஃபினட்டா கிடைக்காது. அதனால வாய்ப்பு இருக்கும்போது பக்காவா பிளான் பண்ணி ரிசர்வ் எப்பவும் இருக்கிற மாரி தொடர்ந்து பேஸ்டு மேனர்ல பிளான் பண்ணி கரெக்ட்டா வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா பெரிய சிக்கல் இருக்காது. ஸோ வாங்குனதுக்கப்புறம் பங்குகள் இறங்கத்தான் செய்யும். இறங்காம அப்படியே தொடர்ந்து வந்து ஏறிட்டே இருக்க போறதில்ல. ஆனா, எக்ஸாக்ட் லோவெல்லாம் நம்மளால டெஃபினட்டா பிடிக்க முடியாது. நமக்குன்னு ஒரு இடம் அட்ராக்டிவா வந்து தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு வெயிட் பண்றது வேற. ஆனா, நல்லா லோவாகணும் அப்படின்ட்டு வெயிட் பண்றது ரொம்பவே பேராசை. அதனால அப்படி வெயிட் பண்ணாம, சில இடத்துல நீங்க இந்த இடம் வந்ததுன்னா, எனக்கு அட்ராக்டிவா தெரியும்னு நெனைப்பீங்க. ஸோ அந்த மாரி வரும்போது அத ஃபோக்கஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். மேபி அங்கருந்து கீழ இறங்குச்சுன்னா, ஏன்னா நீங்களே ஒரு பெஸ்ட்டான ஒரு இடத்துக்கு தான் வெயிட் பண்ணுவீங்க. அங்கருந்து கீழ இறங்குச்சுன்னா, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அக்யூமுலேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்ததும் நடக்காது. இதுக்கு பக்காவான ஒரு பிளானிங் இருந்ததுன்னா, அத கண்டிப்பா வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ டெஃபினட்டா பார்த்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய யூஸ் பண்றதுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஸோ இந்த வீடியோல பல இன்ஃபர்மேஷன் பத்தி பார்த்துருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!